அவர் அந்த உலர்ந்த அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த பள்ளத்தாக்குல போய் பார்க்கும்போது உலர்ந்த எலும்புகளை தான் பார்த்தாரு. அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து என்ன செஞ்சாரு, தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார். அப்ப எல்லாம் அசைவுண்டாகி என்ன செஞ்சது, ஒன்றோடொன்று இசைந்து கொண்டது. அது போல நாமளும் என்ன செய்யணும், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படி நாம என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தையை, நம்முடைய அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா நம்முடைய மூச்சோடு அது சம்பந்தப்பட்ட இருக்கிறது. நேரடியா நம்ம அந்த மூச்சின் வழியாகத்தான் நம்ம என்ன செய்யறோம், அந்த பேச்சை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் ஜீவனுள்ளவர், அவர் பேசுகிறவர். அதே போல தம்முடைய சாயலாய் நம்மையும் கூட பேசுகிறவர்களாய் ஜீவனுள்ளவர்களாய் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். ஆகினால நம்மளும் கூட அப்படியே அவரை போலவே எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும், பேசணும்னு தேவன் விரும்புகிறார். அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை நம்ம பேசணும். உலர்ந்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அந்த தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்வார், நம்ம பேசும்போது, தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போது, அதை நாம் அனுப்பும் போது தேவனுடைய ஆவியானவர் என்ன செய்வார், அந்த இடத்துல போய் செயல்படுவார். அந்த இடத்துல என்ன செய்யும், ஒரு அசைவு உண்டாகும். அங்க எல்லாம் பாருங்க, அந்த பள்ளத்தாக்குல எலும்புகள் எல்லாம் என்ன செய்து ஒன்றோடு ஒன்று சேருகிறது. நரம்புகள் மேல உண்டாகிறது, சதைகள் உண்டாகிறது, தோலினால் அதை மூடுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அப்படி போலவே தேவன் நம்மளை தீர்க்க தரிசிகளாய் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, மற்றவர்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும்படி, தேவனுடைய ஆவியினால வார்த்தைகளை சொல்லும்படியாகவே தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அதற்காக இந்த துதியை, அவருடைய துதியை எப்பொழுதும் நாம் சொல்லி வரும்படியாகவே நம்மை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை கண்டு, அந்த சேனையாய் எழும்புகிறதை கண்டுதான் என்ன செய்வாங்க, மற்ற புறஜாதிகள் நம்மிடத்துல வர முடியும். அப்ப சபைகள் என்ன செய்யும், நிரம்பும், மகிமையால் நிரம்பும், ஜன கூட்டத்தினால நிரம்பும். ஆமா, ஒரு ஜன கூட்டம் என்ன செய்யும், சேரும். அதை குறித்து தேவன் நமக்கு தீர்க்க தரிசனம் அநேக மூலமாக தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதுபடியே இந்த ஆலயத்தை தேவன் தம்முடைய மகிமையினால் நிறைய பண்ணுவார், மகிமையினால் நிறைய பண்ணுவார், மகிமையினால் நிறைய பண்ணுவார். ஆமென். அவருடைய மகிமை சகலத்தையும் பரிசுத்தமாக்குகிறது. ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும் போது சொல்லுகிறார், என்னுடைய மகிமையினால் நான் அந்த இடத்தை பரிசுத்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆயினால் தேவனுடைய மகிமை இருக்கிற இடம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அந்த மகிமையினாலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாகிறோம். நாம் அதே இடத்துல நாம இருக்க போவதே இல்லை, நிச்சயமா இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய பொருளாதார நிலையில மற்றும் வெளியே தெரியக்கூடிய சகல காரியத்திலும் ஒரு மகிமையின் மேல் ஒரு மகிமை, ஒரு மறுரூபம் தேவனிடத்திலிருந்து நமக்கு வரும். ஏன்னா அது அவருடைய ஆவியினாலதான் வரும், அவருடைய மகிமையினாலே வருகிறது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல தேவன் சொல்லுகிறாரு, மகிமையான அனைத்தின் மேலும் அவருடைய காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அதனால எல்லார் மேலும் தேவனுடைய பாதுகாவல் இருக்கிறது. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாகிறோம். அந்த மறுரூபம் அடைந்து மகிமையிலே தேவன் நம்மளை சேர்த்துக் கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையினால் நாம் அவரை துதிக்கிறோம், அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா என்றாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றுதான் அர்த்தம். அதனால் நாம் அந்த அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி தேவனை நாம் ஆர்ப்பரிக்கிறோம். ஆர்ப்பரிக்கும் போது தேவன் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறார், அவர் நம்மில் சந்தோஷப்படுகிறார். அதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன், ஆண்டவரை இன்னும் ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே நாங்கள் கர்த்தர் வேத வார்த்தைகளை தியானிக்கும் போது ஆண்டவரே உம்மை தியானிக்கையில ஆண்டவரே எங்களுடைய இருதயம் அனல் கொள்ளட்டும். ஆண்டவரே அக்கினி மூண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு அனல் மூணட்டும். ஆண்டவரே எரியட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறபடி நானும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.